என்னோட அரசியல் வந்து நான் அரசியல்லையே இல்லாமல் நான் பாட்டுக்கு ஒரு தொழில் பார்த்துட்டு இருந்தேன். அண்ணன் ஜான்குமார் அண்ணனுக்கு ஒரு உதவி செய்யறதுக்காக நம்ம வந்தோம். வந்தபோது நம்மளும் இந்த அரசியல் பாதையில் இழுக்கப்பட்டோம். அப்போ வரும்போது பென்ஷன் பேலாம் வரும்போது கொஞ்சம் நிறையா கஷ்டப்பட்டுருக்கும்போது நம்ம அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுக்குறதுக்கு வந்தபோது சரி நம்மளும் ஏன் இதில் அரசியலில் வரக்கூடாதுன்னு ஒரு நோக்கம் இருந்துச்சு. இன்னொன்று மக்கள் நிறைய இன்னமும் பார்த்திங்கன்னா பேசிக் அத்தியாவசிய பொருட்களாகட்டும் ஒரு பேசிக்கான நீட்ஸே வந்து இங்கே ரொம்ப கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் அந்த காவா வந்து ஓப்பனாக இருக்குது. நம்ம வந்து குடிநீர் இன்னும் பிரச்சனை நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் சிஎஸ்ஆர் எங்கள் கம்பெனி மூலியமாக சில தான் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி நம்ம அரசியல் இருந்து ஏன் இதை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஆசையில் நம்மளும் ஒரு முன்னோடி சிங்கப்பூர் மாதிரி நாடுகளோட நம்மளும் எப்படி நம்ம மக்களை அவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்துறது, எப்படி நம்மெல்லாம் சேர்ந்து வளரணும், ஒரு 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 சுத்தமான ஒரு என்வாயன்மெண்ட் எப்படி வாழ்கிறது, ஒரு சுத்தமான காற்றாக இருக்கட்டும், ஒரு குடிநீராக இருக்கட்டும், ஒரு நல்ல எஜுகேஷனாக இருக்கட்டும், ஒரு பெரியவர்களுக்கு ஒரு இல்லை ஒரு ஒரு ஈகோ சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து எல்லாருமே ஒரு வளரணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த அரசியல் பயணம். இதில் வந்து நம்ம ஏதோ சம்பாதிக்கவோ இதுவோ அந்த ஒரு எந்த நோக்கமும் இல்லை.